அனுசரணை பெர்ன் மற்றும் சூரஜ் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பயண தடை வேளையில் திருட்டில் ஈடுபட்ட மூவர் கைது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி, கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் நிரம்பி வழியும் கொரோனா விடுதிகள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் பயணத்தடை வேளையில் திருட்டில் ஈடுபட்ட மூவர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயணத்தடை வேளையில் யாழ்ப்பாண குடாநாட்டின் நகர பகுதிகளில் ஆனைப்பந்தி, நாவலர் வீதி, கோவில் வீதி பகுதிகளில் உள்ள மூடப்பட்டிருந்த கடைகளை உடைத்து பெறுமதியான பொருட்கள், தொலைக்காட்சி, துவிச்சக்கர வண்டி மற்றும் மின்சாதன பொருட்கள், விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள், பிஸ்கட் வகைகளை, பால் பாக்கெட்டுகள், 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் குறித்த கடை உரிமையாளர்களினால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து களவாடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் குருநகர் மற்றும் நாவற்குழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் 20 தொடக்கம் 30 வயதினை உடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு முன்னர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்க கல்வி அமைச்சு எதிர்பார்ப்பதாகவும், மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்து ஏற்கனவே சுகாதார அமைச்சு அதிகாரிகளுக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே தடுப்பூசி பைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி மற்றும் தற்போது இது 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் உள்ளது. இது ஜூலை மாதம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவில் உள்ள பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து, லிதுவேனியா, இத்தாலி, எஸ்டோனியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் இந்த மாதத்தில் 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல், துபாய் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சிங்கப்பூர், ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மற்றும் ஹாங்காங் ஆகியவை ஏற்கனவே தொடங்கியுள்ளன. வட அமெரிக்காவில் அமெரிக்காவும் கனடாவும் மே மாதத்தில் 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தொடங்கின. இந்த நாடுகள் அனைத்தும் இந்த நோக்கத்திற்காக பைசர் பயோஎன்டெக்கின் கோவிட்-19 தடுப்பூசியை பயன்படுத்துகின்றன. யாழ் மாவட்ட மக்கள் தடுப்பூசி ஏற்றுவதில் செலுத்திய ஆர்வம் வரவேற்கத்தக்கது எனவும் அவர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி விரைவில் வழங்கப்படும் எனவும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மக்கள் கொரோனா தடுப்பூசி பெறுவதற்கு காட்டும் அக்கறையை வரவேற்கிறோம் என கூறியிருக்கும் இராணுவ தளபதியும் தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா 50,000 தடுப்பூசிகளை 3 நாட்களில் யாழ் மாவட்ட மக்கள் பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், இராணுவத்தினர் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு செயலணியினர் மற்றும் சுகாதார பிரிவினர் ஆகியோருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி முதல் கட்ட கொரோனா தடுப்பூசிகளை யாழ் மாவட்ட மக்கள் பெற்றுள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகள் ஊடாகத்தான் தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கிராம அலுவலர் பிரிவுகளை சாராதவர்களும் தடுப்பூசி ஏற்றிக் கொண்டுள்ளனர். இதனால் ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகள் விரைவாக முடிவடைந்துள்ளன. 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் விரைவில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். அதேவேளை வடக்கில் உள்ள ஏனைய மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட 50,000 தடுப்பூசிகளில் 608 தடுப்பூசிகள் மாத்திரமே மீதமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ஜாழ் மாவட்டத்திற்கு முதல் கட்டமாக வழங்கப்பட்ட 50,000 தடுப்பூசிகளில் 608 தடுப்பூசிகள் மட்டுமே மீதமாக உள்ளது என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் தெல்லிப்பளை மற்றும் ஜாழ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இன்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலதிகமாக நாட்டில் 48 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 48 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1656 அதிகரித்துள்ளது. வவுனியா மரக்காரம்பளை பகுதியில் மீன்பிடிக்க சென்ற 17 வயது இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா மரக்காரம்பளை பகுதியில் அமைந்துள்ள அரசங்குளத்தில் மீன்பிடிக்க சென்ற 17 வயது இளைஞன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அரசங்குளத்தில் மீன்பிடிக்க சென்ற சமயத்தில் குளத்தினுள் 17 வயதுடைய இளைஞன் மூழ்கியுள்ளார். அயலவர்கள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்க போராடிய போதிலும் இளைஞன் சடலமாகவே மீட்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சடலத்தினை பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் எடுத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கையினையும் முன்னெடுத்துள்ளனர். அழகுக்கலை நிபுணர் சந்திமாள் ஜெயசிங்க அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட ஹோட்டலில் பணிபுரியும் 64 ஊழியர்களுக்கு எடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் 2 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அழகுக்கலை நிபுணர் சந்திமாள் ஜெயசிங்கவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்ற ஹோட்டல் ஊழியர்கள் 64 பேருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 2 COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 6 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் தொடர்பாக மூத்த சட்டத்தரணி செல்லத்துறை அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். 1979 ஆண்டு காலகட்டத்தில் தமிழிளைஞர்கள் அணியில் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயே ஆண்டன் பாலசிங்கம் இந்தியாவிற்கு சென்றதாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் மூத்த சட்டத்தரணி செல்லத்துறை ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரு ஊடகத்தின் ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட செவியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இதன் போது அங்கு தமிழ் இளைஞர்களுக்கிடையில் பிளவுகள் ஏற்பட்டதன் பின்னரே அவர் அப்போதைய சூழ்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆலோசகராக செயற்பட்டுள்ளார். அவர் சென்னைக்கு சென்று தமிழ் இளைஞர்களுக்கு இடையில் பிளவுகள் ஏற்பட்ட போது பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகளாகவும் உமா மகேஸ்வரன் புலட் என்றும் அவர் போய் சென்ற இடம் விடுதலை புலிகளின் ஆதரவிடமாக இருந்தபடியால் அவர் அவர்களோடு நெருங்கி பழகி ஆலோசகராக செயற்பட்டுள்ளார். இருப்பினும் 1987 ஆண்டுக்கு பின்னர் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு என்னோடு தொடர்பில் இல்லை. 3ஆம் தரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் நோர்வே பேச்சுவார்த்தையின் பின்னர் அவர் லண்டனுக்கு வருகை தந்து என்னோடு பேச முயற்சித்தார். ஆனால் நேரடியாக அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை. இருப்பினும் அவர் பேச வந்த விடயம் தொடர்பில் 3ஆம் தரப்பின் மூலம் அறிந்து கொண்டேன். அவற்றையெல்லாம் தற்போது பகிர்ந்து கொள்ளும் அவா இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பறக்கும் தட்டுகளை இயக்குபவர்களாக சீனர்களே காணப்படுவதாக அமெரிக்க கடற்படை விமானிகள் சந்தேகித்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் அமெரிக்க கடற்படை விமானிகள் சுமார் 120 பறக்கும் தட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் பறக்கும் தட்டுகள் விளக்க முடியாத ஒரு வகை வடிவத்தில் நகர்வதையும் மாயமாவதையும் பாதை மாறிக்கொள்வதையும் அமெரிக்க கடற்படை விமானிகள் பதிவு செய்துள்ளனர். இதனால் குறித்த பறக்கும் தட்டுகள் உண்மையில் சீனா அல்லது ரஷ்யாவின் ஹைபர்சோனிக் தொழில்நுட்பமாக இருக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தரப்பு சுட்டி காட்டியுள்ளனர். ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட விமானங்கள் அல்லது ஆயுதங்கள் மணிக்கு 4000 மைல்கள் செல்லக்கூடியவை. அவைகளை இடைமறைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று எனவே நிபுணர்கள் தரப்பு விளக்கம் அளித்துள்ளனர். அமெரிக்க சிறப்பு நிபுணர் குழு பறக்கும் தட்டுகள் தொடர்பில் தயாரித்துள்ள இந்த அறிக்கையானது ஜூன் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தற்போது அந்த அறிக்கையினை ஒரு சில முக்கிய தகவல்கள் கசிந்துள்ளதுடன் பறக்கும் தட்டுகள் தொடர்பில் இதுவரை நம்பப்பட்டு வந்த பல பிம்பங்களை மொத்தமாக உடைத்துள்ளது. இருப்பினும் பறக்கும் தட்டுகளுக்கு பின்னால் சீனாவும் ரஷ்யாவும் இருப்பதாக அமெரிக்க நிபுணர்கள் கூறினாலும் அதற்கான ஆதாரங்களை வெளியிடுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜாழ்போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் 2 விடுதிகளும் நிரம்பி வழிவதாக வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார்.
இதனை அடுத்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் புதிதாக 10 படுக்கைகள் கொண்டதாக கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அவசர சிகிச்சை பிரிவு தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் 2 விடுதிகளை கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான விடுதியாக மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் 2 விடுதிகளிலும் நோயாளர்கள் நிரம்பியிருப்பதாக கூறியுள்ள பணிப்பாளர் மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டிருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயணத்தடை வேளையில் திருட்டில் ஈடுபட்ட மூவர் கைது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி, கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நிரம்பி வழியும் கொரோனா விடுதிகள். இத்துடன் தமிழன் 24 இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது தமிழன் 24 இணைந்திருங்கள். அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்